சுழல் ஒரு உண்மை கதை தங்கலட்சுமி சுப்பிரமணியன் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் வெளியீட்டுக்கு தோழர் பா ரஞ்சித்லேருந்து, கரண் கார்கிலேருந்து, செல்வா தோழர்லேருந்து எல்லா அழைப்புதல்களும் இருந்துச்சு புத்தக கண்காட்சியில். அதை தாண்டி சோபா சக்தியை பற்றி முதல்ல சோபா சக்திக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க, அவர் வாசிச்சிருக்காரு. அப்புறம் சந்திரகுமார் வந்து மதிப்புரை எழுதியிருக்காரு, தேவி பாரதி மதிப்புரை எழுதியிருக்காங்க. அப்படி என்னப்பா என்ன பயங்கரமான ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் லைனப்பா இருக்கே, யார் இந்த தங்கலட்சுமி அப்படின்னு பார்த்தோன்னா, தோழர் வந்து ஒரு முக்கியமான கள செயல்பாட்டாளர், ஒரு விட்னஸ் மாதிரியான முற்போக்கான படங்களில் உதவி இயக்குனராக இருந்தவங்க. அவங்களே ஒரு எடிட்டிங் பேரலல் சினிமாவில் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பனுவலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, என்சிபிஹெச்சில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இலக்கியம் சார்ந்த துறைகள்லையும் இதிலையும் இயங்கி கூட்டிருக்கிறவங்க. அதாண்டி இன்ஸ்டாகிராமில் குட்டி குட்டியான வீடியோஸ்லாம் புத்தக அறிமுகங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. புத்தக கண்காட்சியில் இவங்க வந்து மிக சிறப்பாக எல்லா ஸ்டாலையும் கவர் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ரொம்ப ஒரு சமூக ரீதியான செயல்பாட்டாளரான தோழர். சரி, தோழரோட சூழல் எப்படி இருந்துச்சு? இயல்புலேயே ரொம்ப நல்ல வாசிப்பாளராக இருக்கிறவங்ககிட்டேருந்து இவங்களோட புத்தக அறிமுகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு தோழர். அப்போ ஒரு நுட்பமான ஒரு எழுத்துக்கள் தானே இருக்கும். சுழல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சுழல் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர். கொஞ்சம் விட்டா கூட ராஜேஷ்குமார் நாவல் மாதிரி ஒரு க்ரைமுக்கு உண்டான எல்லா ஸ்கோப்புகளுமே வந்து இதில் இருக்குது, சுழலில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல த்ரில்லருக்கு உண்டான எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. ஆனால் தோழர் எங்கே வேறுபடுறாங்க, எப்போ வந்து அந்த த்ரில்லர் வந்து இலக்கியமாகுது அப்படிங்கிறத இந்த புத்தகம் படித்தா தெரிஞ்சுக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். ஒரு இலக்கியங்கிறது என்ன பேசும், ஒரு த்ரில்லருங்கிறது என்ன பேசும். ஒரு த்ரில்லருங்கிறது ட்விஸ்ட் இருக்கும், அந்த இடத்துல என்ன மாதிரியான சாட்சிகள் இருக்குது, என்ன விஷயங்கள் நடக்குது, அதை வச்சு ஒரு ஆன்சருக்கு கொண்டு வந்து வருவாங்க. அது எப்போ கிளாசிக்காவோ, எப்போ ஒரு நாவலாக, ஒரு கிளாசிக் நாவலாக மாறும்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய விழுமியங்களை அது கொஸ்டின் பண்ணுறப்பையும் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகிறப்பையும் தான் அது மாறும். அந்த மாற்றம் வந்து இந்த புத்தகத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த த்ரில்லரில் என்னென்னா, ரொம்ப முக்கியமாக ஒரு காவல்துறை, நம்ம இப்போ கூட காவல்துறை மரணங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ கூட போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அஜித்குமார்ங்கிறவர் வந்து இது பண்ணப்பட்டார். இப்போ கூட சிவகங்கையில் போலீஸ் அட்ராசிட்டிஸை பற்றியான போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கும், சமூக சூழலில் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப காவல்துறை எப்படிங்கிறது இருக்குது, ஒரு அரசு இயந்திரமாக தான் காவல்துறை. எந்த உலகத்தில் இருந்தாலுமே காவல்துறை அப்படி தான் இருக்க முடியும். நம்ம டானாக்காரன் படம் மாதிரி படங்கள்லாம் பார்க்குறோம். அதில் காவல்துறை ட்ரைனிங் எப்படி இருக்குன்னா பயங்கரமானதாக இருக்கும். உங்களை வந்து மோசமான ஒரு ஆளாக நீங்கள் ஒரு ஆளுமை அப்படி இருந்தால் தான் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு கவித்துவமான ஆளாக இருக்கீங்க, இதுவாக இருக்கீங்கன்னா அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி டைரக்டர் தமிழ் மாதிரி டானாக்காரனு இல்லை சிறைப்படத்துக்கு உண்டான ஸ்கிரிப்டுகளை எழுதலாம். ஸோ இது காவல்துறையோட அரசியல் இப்படி தான் இருக்கும். அதை தாண்டி அதை யார் மேலே ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காவல்துறை நடந்துக்கும். இதெல்லாம் நம்ம உலகில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து இருக்கக்கூடிய இது ஏன் வந்து ஒரு முக்கியமான த்ரில்லராக மாறுதுன்னா, காவல்துறையில் காவல்துறை சேர்ந்த ஒருத்தரே செத்து போய் அவங்க ஃபேமிலி வந்து இது கொலையாக இருக்குமோன்ட்டு இது பண்ணால் கூட, அங்கேயும் எப்படி வந்து ஒரு அதிகார வர்க்கம் டாமினேட் பண்ணிச்சுன்னா, அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் நியாயத்தை கேட்பீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பற்றி இது பேசுது. ஒரு எளிய மனிதர்கள், இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இறந்து போனவர் ஒரு எளிய மனிதர், அவருக்கு உண்டான ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வலிய மனிதர்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வலிமைக்கு ஏற்றாப்புல இவர் கொல்லப்பட்டதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாமல் அது வந்து ஒரு தற்கொலையாக மாற்றப்படுதுங்கிறப்ப, அப்போ அந்த போராட்ட கதைகளை தான் வந்து தோழர் சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த ஒரு சாவு, அந்த சாவில் இருக்கக்கூடியது மூலமாக ஃபேமிலியை பற்றி விவரிக்கிறது, அது மூலமாக என்னெல்லாம் நடக்குது, ஒரு சாவு வீடுகளில் என்னெல்லாம் நடக்கும், பிற்போக்குத்தனங்கள் எப்படி இருக்கும், பெண்கள் எப்படி வந்து அதில் வந்து அந்த 16ஆவது நாள் 10ஆவது நாள் இந்த தீதி அந்த தீதி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பக்கம் கேஸ் போய்கிட்டு இருக்கோம், அந்த பக்கம் அந்த வீட்டில் எப்படி பெண்கள் சுரண்டப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்தும் சில பார்வைகளில் முன்வைக்கிறாங்க. எப்படி பழமைவாதம் வந்து அந்த இடத்துல எப்படி ஒரு சிக்கலானதாக இருக்குது. இது பிரச்சாரமாக சொல்லாமல் இந்த கதையின் போக்கின் ஊடாகவே அவங்க சொல்கிறாங்க. இந்த கதை ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கதையில் அவங்க வந்து போராடி ஜெயிக்கிறாங்களா இல்லையா, அது வந்து இந்த கதையோட பிரதானம் கிடையாது. அதாவது ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது மேட்டர் இல்லை. ஆனால் முன்னாடி போராட்டத்தை இனிஷியேட் பண்ணுறாங்கல்ல, ஒரு கேள்விகளை எழுப்புறாங்கல்ல, எப்படிலாம் கேள்விகள் கேட்க முடியும், அந்த விஷயம் வந்து ஒழுங்காக நடக்காமல் இருக்கிறப்ப சிஎம் செல் வரைக்கும் போய் அந்த விஷயத்தை திருப்பி கொண்டு போய் அந்த சிஎம் செல்லேருந்து வந்து இது பண்ண பிறகு திருப்பி போலீஸ் ஸ்டேஷனில் ஒழுங்காக விசாரணையை தொடங்குறது இருக்குல்ல, எப்படிலாம் போராடலாம்,
இதில் வந்து ரியலான வக்கீல் வராங்க, எல்லாமே ரியலான பாத்திரங்கள் வராங்க. நம்ம எழுத்தாளர் தோழரும் அதில் கதையில் ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்கிறது அந்த கதையோட ஆகச்சிறப்பான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த ஒரு ஒரு வழக்கு எப்படிலாம் நடத்துவாங்க, அங்கே என்ன மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் இந்த ரூட் வழியாக போக முடியலன்னா இன்னொரு ரூட் வழியாக அப்படி போகலாம். அதுக்குண்டான செயல்பாடுகள்லாம் இருக்கிற அவங்கக்கிட்டேருந்து இருக்கக்கூடிய இன்புட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கதை வந்து சொல்லுது. சரி, ஒட்டுமொத்தமாக இது எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு ரீடராக இருக்குது. அதே நேரத்தில் சமூகத்தோட விளிமைகள்லாம் கேள்வி கேட்குது. அதே நேரத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு கசப்பான உண்மைகளை நம்ம கண் முன்னாடி எடுத்து வச்சுட்டு இப்படி தாங்க இருக்குது இந்த சமூகம் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அதே நேரத்தில் இந்த கதை வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளை வந்து அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதை தாண்டி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் ஸ்டில் இந்த சிஸ்டத்தில் என்னெல்லாம் பார்க்க முடியுங்கிற இன்னொரு பர்ஸ்பெக்டிவும் இந்த கதை வந்து சொல்லுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு 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 ரைட்டிங்காகவும் அதே நேரத்தில் ஃபாஸ்ட் டேர்னராகவும் இருந்துச்சு. எனக்கு என்னவா பட்டுச்சுன்னா, அந்த சுழல் ஒரு அந்த அந்த கால்வாயில் ஒரு சுழல் இருக்கக்கூடிய அந்த சுழலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த பெண்கள் அந்த நியாயத்தை தேடுறவங்க மாட்டிக்கிட்ட மாதிரியான அதையும் இதுவும் அதுக்கு என்னோட மெட்டாஃபரிக்கலாக இருந்துச்சு. அந்த அட்டைப்படமும் அதை தான் சொல்லுது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். மொத்தத்தில் இது எப்படி இருக்குன்னா, ஓரளவு நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரீடரு, நல்ல டேர்னரு, ஒரு த்ரில்லர். நான் கூட தம்பி அலெக்ஸ்கிட்ட பேசுகிறப்ப சொல்லிட்டு இருப்பேன், தம்பி அண்ணே நான் வந்து த்ரில்லர் தானே எழுதுவேன், அதானே ஜேர்னர் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், வெறும் த்ரில்லர் எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ராஜேஷ்குமார் மாதிரியான ஒரு ஆளாக மாறுவீங்க. ஆனால் அந்த த்ரில்லர் வந்து எப்போ கிளாசிக்காக மாறும்னா, அதுக்குண்டான சமூக பொருளாதார விஷயங்கள், அதுக்குண்டான பேஸ்களை, அந்த ரூட்டுகளை தேடி போகிறீங்கல்ல, போகிறப்போ ஒரு விஷயத்தை த்ரில்லரோட வச்சிங்கன்னா ஒரு கிளாசிக்காக மாறும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ மலையாள படங்கள்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு நாவல் படித்த அனுபவம் தான் அது கிடச்சிச்சு. அந்த இடத்துல இது வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அந்த தோழரும் நமக்கு தெரிந்தவர்கள்லேருந்து இது அவங்களோட வாழ்வியல் அனுபவத்துலேருந்து எழுதப்பட்ட கதைங்கிறதுலேருந்து தோழர் ரொம்ப சூப்பராக கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு கசப்பான கதையாகவும் அது இருக்கிறனால அப்படி சொல்ல முடியல. ஸோ இதை பாராட்டுறதா, அது மகிழ்ச்சியாக இருக்கிறதா, அந்த எழுத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதாலாம் எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா தோழரும் நமக்கு ரொம்ப நல்ல அறிமுகமான தோழர் என்பதால் அதை நான் சொல்கிறேன். மொத்தத்தில் நல்லா வாசிக்க வேண்டிய ஒரு நூல், நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தை இது கொடுக்கவே செய்யும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி.